செப்டிக் டேங்க்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. நம்மளோட வீட்டு கழிவுகளை சேகரிக்கிற ஒன்றா தான் பார்க்குறோம். ஆனால் அதுவே நமக்கு நம்ம வச்சுக்கிற ஒரு பொறி. ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லப்படக்கூடிய மனித கழிவுகள் அப்புறம் உணவு கழிவுகள் அந்த டேங்குக்குள்ளே சேர்றப்ப ஆக்சிஜன் குறைவாகவோ இல்லை சுத்தமாக ஆக்சிஜன் இல்லாமையோ இருந்தால் அது டீகம்போஸ் ஆகிறப்போ ஒரு சில விஷவாயுவை கிரியேட் பண்ணும். அது ரொம்பவே ஆபத்தானது. இதில் உற்பத்தி ஆகிற விஷவாயு என்னென்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரொம்பவே டாக்ஸிக்கான கேஸ். லோ கான்சன்ட்ரேஷனில், அதாவது குறைந்த செறிவில் அழுகுன முட்டை ஸ்மெல் வரும். அதுவே ஹை கான்சன்ட்ரேஷன் அதிக செறிவில் ஸ்மெல்லே வராத ஒரு கேஸாக மாறிடும். அது உங்களை நிமிஷத்தில் கொண்டுரும். அடுத்து மீத்தேன்ன்றது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. அது காற்றுல கலந்துடுன்றனால அதுவுமே ஆபத்தானது தான். கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இந்த ரெண்டுமே நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது நம்ம சுவாச அமைப்பை டேமேஜ் பண்ணுன்றனால அதுவுமே ரொம்ப ஆபத்தானது. இந்த நாலுமே ஒன்றா சேர்றப்ப நினச்சி பாருங்கள். கவர்மெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மனித கழிவுகளை அகற்ற மனிதர்களே இறக்குறதுன்றது எல்லா வருஷமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. 2022 66 பேரும், 2023 84 பேரும், இந்த வருஷம் 2024 நவம்பர் வரைக்கும் 49 பேர் இறந்துருக்காங்க. இதில் ஆல் டைம் ஐயா 2019 117 பேர் இறந்துருக்காங்க. இதில் வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னென்னா தமிழ்நாடு தான் செகண்ட் ஸ்டேட் டு ரிப்போர்ட் ஹை கேசஸ். 1993 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 225 பேர் வரையும் இறந்துருக்காங்க. எங்கேயோ நடக்கிற கேஸ் தானே நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்லேயும் நடக்கும். இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ரிப்போர்ட் பண்ண கேஸும் அதுதான். ரெட்டியார்பேட்டில் செந்தாமரன்றவங்க டாய்லெட் போன இடத்துல மயங்கி விழுகிறாங்க. டாய்லெட்டுக்கு போன அம்மாவை இன்னும் காணும்னு சொல்லிட்டு பார்க்க போன இடத்துல அவங்க வீட்டில் அடுத்து 4 பேர் மயக்கமடைகிறாங்க. 3 பேர் சம்பவ இடத்துல இறக்குறாங்க, 2 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறாங்க. என்னென்னா பக்கத்தில் இந்த சீவேஜ் பிளான்ட் ஏற்பட்ட கோளாறுனால இவங்க வீட்டில் விஷவாயு வந்தது தான் அதுக்கு காரணம் தெரிய வருது. சரி, இதில் நான் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே ஆபத்து உணரணும். செப்டிக் டேங்குன்றது ஒரு வேஸ்ட்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் மட்டும் கிடையாது. அது விஷவாயு உற்பத்தி பண்ணுற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ரெண்டாவது, நீங்கள் செப்டிக் டேங்க் பக்கத்தில் இருக்கும்போது துர்நாற்றம் இல்லை தலை சுத்தல் இல்லை படபடப்பு இருந்தால் அது உங்களுக்கு கொடுக்குற ரெட் ஃப்ளாக். மூணாவது, நீங்கள் இதை பற்றி எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த ரிஸ்க்கை பற்றி என்னன்னே தெரியாமல் இறங்குற செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ். சரி, நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னா, தனியாக எந்த ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கியரும் இல்லாமல் இறங்காதீங்க. அப்புறம் வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வரதுக்கு ஒரு வென்டிலேஷன் இருந்தே ஆகணும். இதில் கவர்மெண்ட் சிலை எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரிக்டாக ரெகுலேஷன்ஸ் வைக்கணும். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை தடுத்து மிஷின்ஸை யூஸ் பண்ண ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் செப்டிக் டேங்க் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும். இதை பற்றி நான் நிறைய அவேர்னஸ் வீடியோ சோசியல் மீடியாவும் டிவிலையும் பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். செப்டிக் டேங்க்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான். அதை ப்ராப்பராக கவனிக்காம விட்டோம்னா அதுவே சைலண்ட் கில்லராக மாறிடும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனர் அல்லது ஒரு ஒர்க்கராக இருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். நம்ம எடுக்க வேண்டிய சின்ன ப்ரிகாஷன் அப்புறம் விழிப்புணர்வு இருந்தால் போதும், இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.